தாயின் கருவில் இருக்கிற வேளையில உன்னை நான் பராமரிச்சேன். ஏதோ நீ உலக பிரகாரமாக நீ ஓடுவதற்காக, இல்ல உலக பிரகாரமாக பணங்களை சம்பாதிப்பதற்காக, உலக பிரகாரமாக சில மனிதர்களுக்கு நீ டெடிகேட்டாக இருக்கணும் என்பதற்காக நான் அந்த கருவில் உன்னை நான் சுமக்கல. நான் சுமந்தது உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை கொண்டு, உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, உன்னை கொண்டு சில காரியங்களை நான் செய்யணும் என்பதை எனக்கு வாஞ்சியாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் நீ தாயின் கருவில் இருக்கிற வேளையில நீ சிதைக்கப்படுவதற்கு பிசாசு வைத்த எல்லா திட்டங்களையும் நான் நீர் மூலமாக்கி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வியாதிகள் வந்து, எத்தனையோ மரண கண்ணிகள் வந்து, எத்தனையோ போராட்டங்கள் வந்து, எத்தனையோ விபத்துகள் வந்து, அத்தனை விபத்துகளிலும் உன்னை ஏன் நான் காப்பாத்தி ஜீவனோடு நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறேன்னா அதற்கு பின்பதாக எனக்கு